கவனிமா. அடுத்த பாரு 11 சம், செகண்ட்ல 9 சம், சரியா? 11 சம். இதுல ஏற்கனவே நமக்கு சைன் காசுன்னு இருக்கு, அதை நம்ம எதுலையும் மாற்ற வேண்டாம், சரியா? என்ன செஞ்சிடலாம், ஐன்னு அப்படி நம்ம போட்டுடலாம். ஓகேவா? இதெல்லாம் I equal to இதெல்லாம் 0 to 5 x sin square sin x plus cos square cos x dx. இதுதான் ஈக்குவேஷன் 1. அடுத்து யூசிங் ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டி என்ன? del of a to b f of x dx, del of a to b f of a plus b minus x into dx. சரியா? நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம், a க்கு பதிலா x க்கு பதிலா a plus b minus x ன்னு அப்ளை பண்ண போறோம். அப்ப இங்க என்ன இருக்கு, 0 to pi, அப்ப pi minus x ன்னு வரும். சரிதானா? I equal to integral of 0 to pi x க்கு பதிலா pi minus x sin square sin x க்கு பதிலா pi minus x plus cos square cos pi minus x into dx. சரிதானா? I equal to integral of 0 to pi pi minus x அப்படிதான் இருக்கும். sin square sin pi minus x போன சமல பார்த்தோம். sin pi minus x sin pi by 2 minus x தான் என்னது, cos sin pi minus x sin plus cos square cos pi by 2 minus x minus cos x. சரிதானா? மைனஸ் cos x மைனஸ் உள்ள போகும்போது என்ன ஆயிரும், cos minus x cos x cos minus theta cos theta, அப்ப என்ன வரும், cos x dx. சரிதானா? சரி, அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த பையை கொண்டு ஃபுல்லாத்தி அப்ளை பண்ண போறோம். அடுத்து x கொண்டு ஃபுல்லாத்தி அப்ளை பண்ண போறோம். ரைட்டா? உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ண வேண்டியது. integral of 0 to pi pi sin square sin x, சரிதானா? plus cos square cos x, அடுத்து minus x sin square sin x plus cos square cos x into dx. புரியுதா? இது வரைக்கும் எழுதுறேன். சரி, அடுத்த பார்த்தா என்னன்னா, இதோட வேல்யூவும் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோம்ல i, அதோட வேல்யூ சேமா இருக்கா? அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன செய்றோம், i ன்னு அப்ளை பண்ணி அது சிம்பிளிஃபை பண்றோம். ரைட்டா? அப்ப i equal to integral of 0 to pi pi sin square sin x plus cos square cos x. இதுக்கு பதிலா என்ன செய்ய போறோம், minus i into dx. ஓகேவா? அடுத்து என்ன செய்ய போறோம், அந்த i இங்க கொண்டு வந்துரும். அந்த i இங்க கொண்டு வந்து என்ன ஆயிரும், minus i இங்க இருந்தா plus i ஆயிரும். அப்ப என்ன ஆயிரும், 2i equal to integral of 0 to pi pi sin square into sin x plus cos square into cos x. சரிதானா? அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, 2i அப்படின்னு இருக்கா, நம்ம எப்படி இருக்கணும், i அப்படின்னு இருக்கணும். அடுத்து i equal to அப்படின்னு இருக்கணும். அப்ப இந்த i எடுக்கணும், 2 எடுக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும், 2 ஆல டிவைட் பண்ணணும். 2 ஆல டிவைட் பண்ணும்போது இங்க மட்டும் டிவைட் பண்ண கூடாது, அந்த பக்கம் நம்ம டிவைட் பண்ணுவோம். அப்படி டிவைட் பண்ணும்போது எதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா, லோயர் லிமிட்ல அப்பர் லிமிட்ல டிவைட் பண்ணணும். சரியா? லோயர் லிமிட் டிவைட் பண்ணா 0 ஆயிரும், அப்பர் லிமிட் டிவைட் பண்ணா pi by 2 அப்படின்னு இருக்குமா? அப்ப i equal to integral of 0 pi by 2 pi sin square sin x plus cos square cos x.
சரியா? புரியுதா? சரி, இனிமே என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த லிமிட்டை மாத்தியாச்சு. சரியா? இந்த லிமிட்டை மாத்தியாச்சு. இனிமே இந்த இன்டெகிரலுக்கு ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணணும். நம்ம இவ்வளவு நேரம் செஞ்சது என்னது? 0 to πக்கு தான் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி செஞ்சோம். இப்போ இன்டெகிரல் மாறிட்டு, அப்ப இன்டெகிரல் மாறிட்டு திருப்பி இன்டெகிரல் என்ன செய்யணும்? பண்ணணும். ப்ராப்பர்ட்டி அடுத்து யூஸ் பண்ணணும். சரிதானா? அப்போ a to b a plus b அடுங்கும்போது 0 to π/2 அப்ப என்ன ஆயிரும்? π/2 minus x அப்படின்னு வரும். சரிதானா? அப்போ இன்டெகிரல் ஆஃப் 0 to π/2 π இந்த பைய வேணா வெளியே எடுத்துருவோமே. சரியா? வெளியே கொண்டு வந்துருவோம். இதுக்கு என்ன வரும்? sin ஸ்கொயர் sin x க்கு பதிலா π/2 minus x plus cos ஸ்கொயர் cos π/2 minus x dx. சரிதானா? அப்போ I equal to pi integral of 0 to π/2 கவுனி sin ஸ்கொயர் sin π/2 minus x cos x 10 சம்ல உண்டு. சரிதானா? sin π/2 minus x cos x அங்க plus cos ஸ்கொயர் cos π/2 minus x சரிதானா? இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா இத 2 ன்னு எடுக்கணும், இத p ன்னு எடுக்கணும். சரியா? என்ன நம்ம என்ன செய்வோம்? ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி ஒரு i, ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு i. இதுல எடுத்தோம்ல क्वेश्चन அப்படியே i ன்னு எடுத்தாச்சு. அடுத்து ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி i ன்னு போட்டு செஞ்சோம். சரிதானா? சரி, இது வரைக்கும் வந்துருச்சு. இதுக்கு அப்புறம் நம்ம என்ன செஞ்சோம்? ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணோம். இது 2i இருந்துச்சு, i ன்னு மாத்திட்டு அடுத்து என்ன செஞ்சோம்? ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணோம். ரைட்டா? அப்ப இது 2, இது 3. இப்போ என்ன செய்ய போறோம்? ஆட் 2 and 3. 1 and 2 கிடையாது, 2 and 3. சரியா? இப்போ இந்த லாஸ்ட்ல இத ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிருக்கோம். இது ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி. அப்போ இது 2 இது 3. இந்த ரெண்டை ஆட் பண்ண போறோம். இந்த ரெண்டை ஆட் பண்ணும்போது பாரு i 2i. நல்லா கவனிச்சுக்கோ, i 2i. அப்ப இன்டெகிரல் ஆஃப் இதுல பை இருக்கா? இந்த பையை வெளியே போட்டுறோம். சரியா? பை சேமா இருக்கா? இதுலயும் பை இருக்கு, இதுலயும் பை இருக்கு. காமனா பை எடுத்துடலாம், காமனா இன்டெகிரல் கொண்டு வந்துடலாம். π/2. ரைட்டா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதுல பாரு, இல்ல ஃபுல்லா எழுதுறேன். sin ஸ்கொயர் sin x plus cos ஸ்கொயர் cos x. ரைட்டா? இங்க என்ன இருக்கு? plus sin ஸ்கொயர் cos x plus cos ஸ்கொயர் sin x இது dx. ரைட்டா? இதுல நீ எப்படி எடுக்கணும் அப்படின்னா sin ஸ்கொயர் sin x cos ஸ்கொயர் sin x cos ஸ்கொயர் sin x cos ஸ்கொயர் cos x sin ஸ்கொயர் sin x. சரியா? இது வந்து எப்படி எடுக்கணும்? கவனி, எதனால இப்படி எடுத்துருக்க அப்படின்னா இந்த ரெண்டு சேர்த்து எடுக்க கூடாதா? எடுக்க கூடாது. சரியா? இதை நான் எப்படி சிம்பிளிஃபை பண்ண போறேன் அப்படின்னா sin ஸ்கொயர் தீட்டா cos ஸ்கொயர் தீட்டா 1 எடுப்போமா? அடுத்துனே அப்ப தீட்டா தீட்டா. அப்போ sin ஸ்கொயர் தீட்டா. இந்த தீட்டாக்கு நான் என்ன எடுத்துறேன்? sin எடுத்துறேன். அப்ப அங்கேயே sin தான் இருக்கணும். அப்போ cos ஸ்கொயர் தீட்டா. சரியா? sin ஸ்கொயர் sin cos ஸ்கொயர் sin. அப்ப அது 1 ஆயிடும். புரியுதா? அப்போ 2i equal to pi integral of 0 to π/2 1. இது சேர்ந்து 1 ஆயிடுச்சு. ரைட்டா? அடுத்து cos ஸ்கொயர் cos x sin ஸ்கொயர் cos x sin ஸ்கொயர் தீட்டா cos ஸ்கொயர் தீட்டா. சரியா? 1 dx. சரிதானா? அப்ப 2i equal to pi integral of 0 to π/2 2 into dx. சரியா? 2 கான்ஸ்டன்ட், அப்ப அதை வெளியே தூக்கிட்டு வந்துடலாம். சரியா? அப்ப 2i equal to 2 pi. சரியா? 2 வெளியே வந்துட்டு 2 pi. அப்ப இங்க 2 வெளியே வந்துட்டு இதுல என்ன இருக்கும்? 1 இருக்கும். 1 என்டர் பண்ணா x 0 to π/2. so 2i equal to 2 pi உள்ள x க்கு அப்ளை பண்றோமா? π/2 minus 0. சரிதானா? இல்லையா? இல்ல இல்ல. 2i equal to 2pi into π/2. ரைட்டா? ரைட்டா? π/2. இப்போ என்ன ஆயிரும்? 2 கேன்சல் ஆயிரும். 2i equal to pi square. ரைட்டா? அப்ப i equal to pi square by 2. சரிதானா? எழுதி இதுல மாடுலஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? மாடுலஸ்ல இருந்து வெளியே எடுத்து அப்படியே இருக்கும். பிளஸ் ஆர் மைனஸ் எடுக்கும். அப்படிதானே? மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்னா பிளஸ் ஆர் மைனஸ் வெளியே வரும்.
அப்போ இந்த வேலையை எப்படி இருக்கும்? ஒரு ப்ளஸில் ஒரு வேலை மைனஸில் ஒரு வேலை எடுக்கும் இல்லையா? அது எப்படி எழுதுறேன் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் மைனஸ் வேல்யூ மைனஸ் 5x மைனஸ் 3 சரிங்களா? when x equal to சரியா? x equal to போடுறோம்ல, அதை வந்து லிமிட்டை நம்ம மாத்துறோம் சரியா? அப்போ எப்படி மாத்தணும் அப்படின்னா x greater than 5x minus 3 இருக்கா equal to 0 ன்னு போட்டு இதுல இருந்து x கண்டுபிடிக்கணும். x equal to என்ன வரும்? 3/5. 3 அதுக்கு பேரும் பிளஸ் ஆயிரும். அப்போ x 3/5 ஓகேவா? இது எப்படி எதனால இப்படி போடுறேன்? x greater than 3/5 ன்னு போட்டிருக்கேன். எதனால போட்டிருக்கேன்? 3/5 விட x வந்து எப்படி பெருசா இருக்கும் சரிதானா? 5x minus 3 when x less than 3/5 சரிதானா? இதுல less than போட்டுக்கிறோம், இதுல greater than போட்டுக்கிறோம் சரிதானா? அதாவது என்ன அப்படின்னா 0 to 1 ன்னு கொடுத்துருக்காங்க. 0 to 1 அப்படிங்கும்போது லிமிட் வந்து இது 0 ன்னு வச்சுக்கிறோம், இது 1 ன்னு வச்சுக்கிறோம் சரியா? மைனஸ் வேல்யூ பிளஸ் வேல்யூ, அப்போ இதுல கம்மியா இருக்கணும் இல்ல அதிகமா இருக்கணும் ஓகேவா? 3/5 அது எப்படி எதுல இருந்து கண்டுபிடிச்சோம்? கொடுத்துக்கிற வேல்யூல இருந்தா 3/5 கண்டுபிடிச்சோம். ஈக்குவல் டு 0 ன்னு போட்டு x வேல்யூ 3/5. அப்ப 3/5 னா இதுக்கு இடையில வருமா? 0 பாயிண்ட் அப்படி சம்திங் வரும் சரியா? 3/5 0. அப்ப 3/5 தான் அதிகமான வேல்யூ. அப்போ என்னது? x ஓட வேல்யூ அதோட கம்மியா இருக்கு, ஏன்னா மைனஸ்ல இருக்கு ஓகேவா? சரி, இது பிளஸ் வேல்யூ அப்படின்னா இருமா வரேன். 3/5 விட x வந்து எப்படி இருக்கு? பெருசா இருக்கு. அப்ப 3/5 விட x பெருசுன்னு வச்சுக்கலாம் சரிதானா? சரி ஓகேவா? இப்போ இது எப்படி எழுதணும் அப்படின்னா லிமிட்ல எழுதணும். இன்டெகிரல் ஆஃப் எப்படி எழுதணும்? இன்டெகிரல் ஆஃப் 0 to எவ்வளவு தெரியாது, 0 to 3/5 ஏட்டா? இதோட வேல்யூ என்னது? மைனஸ் 5x minus 3 dx சரியா? அடுத்து பிளஸ் இன்டெகிரல் ஆஃப் 3/5 இதான் சின்னது, x வேல்யூ பெருசு 1. ஏன்னா நமக்கு 0 to 1 தானே, அப்போ 0 to 1 சரியா? இங்க என்ன எழுதணும்? 5x minus 3 into dx. இந்த ஸ்டெப் யாருக்கு புரியல? ஏன்னா மாடுலஸ் கொடுத்துருக்காங்க, மைனஸ்ல ஒரு வேல்யூ பிளஸ்ல ஒரு வேல்யூ எடுக்கணும். மைனஸ்ல ஒரு வேல்யூ பிளஸ்ல ஒரு வேல்யூ எடுத்தாச்சு. அப்போ 0 to 1 உடைக்கணும். ஏன்னா இதுக்கும் தனியாக உடைக்கணும், இதுக்கு தனியாக எழுதணும். ரெண்டுக்குமே 0 to 1 0 to 1 போடக்கூடாது. ஏன்னா இதுல மைனஸ்ல இருக்கு பிளஸ்ல இருக்கு. அப்போ என்ன செய்யணும்? 0 to எவ்வளவு வருது அப்படின்னு பார்க்கணும். அப்போ x இதுல இருந்து எடுக்கிறோம், 3/5 கிடைச்சிருக்கு. அப்போ 3/5 விட x எப்படி இருக்கும்? சிறுசா இருக்கும், ஏன்னா மைனஸ், அதனால இப்படி போட்டிருக்கேன். அடுத்த பிளஸ் வேல்யூ 3/5 விட பெருசா இருக்கும், ஆனா இதுல வந்து என்ன செய்யணும்? ஈக்குவல் டு பண்ணணும். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, ஏன்னா 3/5 ல இருந்தா x வேல்யூ ரைட்டா? 0 to 3/5 to 3/5 to 1 ரைட்டா? சரி, இதுமே நம்ம நார்மலா பண்ற இன்டெகிரல் தான் சரிதானா? அப்ப எப்படி செய்வோம்? மைனஸ் வெளியே எடுத்துக்கோ சரியா? மைனஸ் வெளியே எடுத்தாச்சு, இல்ல மைனஸ் உள்ள கொண்டு போயினாலும் வச்சுக்கோ. மைனஸ் 5x plus 3 சரிதானா? இன்டெகிரல் ஆஃப் 0 to 3/5 into dx சரிதானா? பிளஸ் இதுல இன்டெகிரல் காமனா எடுக்க போற, அப்ளை எடுக்க முடியாது சரியா? இந்த லிமிட் வேற அந்த லிமிட் வேற. இன்டெகிரல் ஆஃப் 3/5 1 5x minus 3 into dx சரிதானா? இப்போ இன்டெகிரல் பண்ண போறோம். இன்டெகிரல் பண்ணா 5x இன்டெகிரல் பண்ணா சரிதானா? x ஸ்கொயர் என்ன வரும்? x என்ன வரும்? x ஸ்கொயர் by 2 ரைட்டா? 3x 0 to 3/5 plus இங்க இங்க என்ன வரும்? x square by 2 minus 3x 3/5 1 சரிதானா? இப்போ லிமிட் உள்ள கொண்டு போயிடலாமா? 3/5 உள்ள கொண்டு போ, அப்ப என்ன கிடைக்கும்? மைனஸ் 5 into 3/5 the whole square by 2 minus plus இருக்கா 3 into x ஓட வேல்யூ 3/5 0 கொண்டு அப்ளை பண்ணும்போது 0 ஆயிரும், இதுலயும் 0 ஆயிரும் அடுதானே? மைனஸ் 0 அப்படின்னு போட்டு முடிச்சிடலாம் சரிதானா? சாக்கு
1 அப்ளை பண்ணும்போது 5 ஏன்னா 1 ஸ்கொயர் பண்ணும்போது 1 தான் கிடைக்கும் ரைட்டா. திருப்பி இங்கே அப்ளை பண்ணும்போதும் -3 சரிதானா. இது அப்ளை பண்ணும்போது 5 × 3/5 ஹோல் ஸ்கொயர் ரைட்டா /2. அடுத்த -3 × 3/5 கரெக்டா. மைனஸ் உள்ள கொண்டு போயிடலாம். -5 × இவன் அப்படி கேன்சல் பண்ணிடுவான், சிம்பிளை பண்ணிடுவோம். இதில் ஒரு 5, இதில் 2 5 இருக்குல்ல, கேன்சல் ஆகிடும், ஒரு 5 இருக்கும். அப்போ 9/5 ரைட்டா. இது 2 எப்படி இருக்கும்? 2/1 மேலே கொண்டு போன 1/2 ஆயிடும் ப்ளஸ் 9/5 ரைட்டா. முடிஞ்சது. அடுத்த ப்ளஸ் 5/2 -3 ப்ளஸ் அதே மாதிரி ஒரு 5 கட்டாயிரும், இன்னொரு 5 இருக்குமா, 3 ஸ்கொயர் பண்ணால் 9/5 இன்ட்டு 1/2 மேலே கொண்டு வந்து அடுத்த 9/5 இதில் எதுவும் கேன்சல் ஆகுமா? ரைட்டா. இதையும் மைனஸ் இருக்கா, மைனஸ் வரும், -3 அங்கே மைனஸ் இருக்கும். அப்போ மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் இது மைனஸ் ஆயிரும், இங்கே வந்து ப்ளஸ் ஆயிரும் தானே. அப்போ கேன்சல் ஆகாதுல்ல. சரி அப்போ அப்படி போட்டுரும். -9/10 இது கேன்சல் ஆகாது. 9/5 ப்ளஸ் எல்சிஎம் எடுத்துருமா 2 5 - 6 -9/10 ப்ளஸ் 9/5 10 காமன் எடுத்துருமா எல்சிஎம் -9 ப்ளஸ் 18 இதில் 1 இருக்குமா, -1 வரும். இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் மேலே 5 -9 அங்கே வரும் 18. கட் பண்ணிடலாமா? -9 -9 -18 ஆயிரும் +18